வணக்கம் நண்பர்களே, உங்களை எங்களுடைய குகன் தமிழ் கம்ப்யூட்டர் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Pdf ரைட்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் கொஞ்சம் வீடியோஸ் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. இந்த வேர்ட் டாக்குமெண்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், நோட்பேடு, இமேஜ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதுவும் ஆஃப்லைனில் இன்டர்நெட் எல்லாமே அந்த எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட்டில் கிடைக்கும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த Pdf ரைட்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி நம்ம லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் டெஸ்க்டாப்லேயும் இன்ஸ்டால் பண்ண போகிறோன்ற ஒரு மெத்தடை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா முழுக்க இலவசமான சாஃப்ட்வேர் தான், ஃப்ரீ சாஃப்ட்வேர். இதுக்கு வந்து நம்ம காசு கட்டணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு ரொம்ப குட்டியான சாஃப்ட்வேர் தான், இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த பிடிஎஃப்பை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா வேர்டு, எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், நோட்பேடு, இமேஜ், ஜேபிஜின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனி மோர் ஐட்டம்ஸ், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம வெப்பேஜில் இருந்து ஒரு பேஜ் நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும்னா, இல்லை சிஸ்டத்துலேருந்து நம்ம எந்த வேணாலும் பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ரைட்டர் தான் இது. இந்த பிடிஎஃப் ரைட்டரை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு சிம்பிளான ஒரு கான்செப்டில் புரிய வைக்கிறேன், சரிங்களா? வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நார்மலாக வந்து சிஸ்டத்தில் கூகுள் குரோம் அப்படி இல்லைனா மோசில்லா ஃபயர்பாக்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அது ப்ரௌசர் சாஃப்ட்வேர் சொல்கிறது. அதே மாதிரி எட்ஜின்னு சொல்கிற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா இது விண்டோஸோட சேர்ந்து வர்றது. விண்டோஸ் எட்ஜ் ப்ரௌசர், அந்த மாதிரி எல்லா ப்ரௌசர்லேயுமே நம்ம இந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிடிஎஃப் பிடிஎஃப் ரைட்டர் WRITTER அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர். வெப்பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது பாருங்கள். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா qtpdf.comனு இருக்குது. இந்த மேலே இருக்க லைனை பாருங்கள், qtpdf.com https://www.qtpdf.com அப்படின்ற வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். வேறு எந்த வெப்சைட்லேயும் போகாதீங்க. நிறைய வெப்சைட் வந்து qtpdf டவுன்லோடுன்னு போட்டிருப்பாங்க, அதில் போகாதீங்க. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ்லாம் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகும். நல்லா பாருங்கள், qtpdf.com அப்படின்றது இந்த வெப்சைட்டில் தான் போகிறோம். ஃபஸ்ட்லேயே இருக்குது. இது நம்ம கிளிக் பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்திருக்கு பாருங்கள், இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்பேஜ். இது இந்த பிடிஎஃப் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரைட்டர் ஃப்ரீன்னு இருக்குது பாருங்கள். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இந்த ஃப்ரீன்னு இருக்கிறத இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ன்ற ஒரு ஐக்கான் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3.16 MB. இதை டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்லேயே நான் வச்சுருக்கேன் சாஃப்ட்வேரை. இது இருக்கு பாருங்கள், பிடிஎஃப் ரைட்டர் சொல்லிட்டு. இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்றதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். இந்த பிடிஎஃப் இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து ரைட் கிளிக் பண்ணி, மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம். ஓப்பன் கொடுத்தோன்னே இன்ஸ்டால் பண்ணணுமா எஸ்ஆர்னோன்னு கேட்குது. எஸ் கொடுங்க. அக்செப்ட் அந்த அக்ரிமெண்ட் கேட்குது. அதில் மேலே அக்செப்ட்ன்ற அக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கேட்குது. இன்ஸ்டால் கொடுக்குறோம். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நம்மளுடைய கம்ப்யூட்டரில் பிடிஎஃப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு.
இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு பாருங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கேட்டகரி வாய்ஸில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து லார்ஜ் ஐக்கான் வச்சுருப்பாங்க. இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதில் வியூடு பை. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா கேட்டகரின்னு வச்சுருப்பாங்க. கேட்டகரின்னு வச்சுருக்கவங்க வந்து இந்த ப்ரோக்ராம்ன்ற ஃபியூச்சர் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே 4வது ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்குது. அதில் அன்இன்ஸ்டால் ஏ ப்ரோக்ராம் காமிக்குது பாருங்கள். இதில் போயிட்டு நம்ம இந்த க்யூட் பிடிஎஃப்னு இருக்கிறது இன்ஸ்டால் ஆகிருக்கிறது காமிக்குது பாருங்கள் நமக்கு. இந்த மேலே இந்த 4வது பாருங்கள், க்யூட் பிடிஎஃப் ரைட்டர் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம க்யூட் பிடிஎஃப் ரைட்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப்பை உங்களுக்கு காமிச்சேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம வேர்டு எல்லாத்தையுமே வந்து நம்மளால் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா ஒரே ஒரு பவர் பாயிண்ட் உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறன்றது சொல்கிறேன். ஏன்னா மற்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் முன்னாடியே. இந்த பவர் பாயிண்டில் பாருங்கள், நம்ம சும்மா ஒரு டைப் பண்ண போகிறோம். சும்மா ஒரு டைப்பிங் தான் டைப் பண்ணியிருக்கேன். இது ஒரே ஒரு இது உங்களுக்கு சும்மா ஒரு வியூக்காக தான், ஒரு டெமோக்காக தான் காமிக்கிறேன். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கோம், எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி. க்யூட் பிடிஎஃப்பில் வந்து எப்படி நம்ம ரைட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நான் போட்டிருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸ்லைடு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்லைடை வந்து நம்ம எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். அதில் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபைலுன்ற ஆப்ஷன் லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்க பாருங்கள் டாப்பில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 2010க்கு மேலே உள்ளவங்க சேவ் அஸ் கொடுத்து நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம். பிடிஎஃபாக கொடுத்து விண்டோஸ் MS ஆஃபீஸ் 10 அதில் 10, 13, 16 அப்படின்னு ஹையர் வெர்ஷன் வச்சுருக்கவங்கலாம் நம்ம டைரெக்டாகவே MS ஆஃபீஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாத்துலேயும் இருந்தும் நம்ம பிடிஎஃபாக டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏன்னு ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓப்பன் இன்ஸ்டால் பண்ணது நம்ம கன்வெர்ட் ஆகிருக்கு, டைப் பண்ணது. இங்கே பாருங்கள் குகன் கம்ப்யூட்டர் சொல்லிட்டு ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண என்ன நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் டைரெக்டாகவே என்னால் சேவ் பண்ண முடியுது பிடிஎஃபாக. நிறைய பேர் வந்து 2007, 2003 MS ஆஃபீஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டைரெக்டாக பிடிஎஃப் கன்வெர்ட் ஆப்ஷன் இருக்காது. அதே மாதிரி இந்த நோட்பேட் எல்லாம் வந்து அவங்களால பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இந்த க்யூட் பிடிஎஃப் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் அவங்களால ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த பவர் பாயிண்டில் நம்ம டைப் பண்ணதை இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். க்யூட் பிடிஎஃப் மூலயமா பிரிண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். முன்னாடி சேவஸ் கொடுத்தோம் நம்ம விண்டோஸ் 10ன்றதால, MS ஆஃபீஸ் 10ன்றதால. இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. MS ஆஃபீஸ் 2007, 2003 அந்த மாதிரி ரொம்ப லோவர் வெர்ஷன் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணலாம். பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரிண்டரில் போனீங்கன்னா பிரிண்டரில் நிறைய பிரிண்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ண பிரிண்டர்லாம் காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா க்யூட் பிடிஎஃப் ரைட்டர்னு இருக்குது. நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேருடைய பிரிண்டர் தான் இது, க்யூட் பிடிஎஃப் ரைட்டர்னு இருக்குது. இந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். பிரிண்ட்ன்ற ஆப்ஷனுக்கு மேலே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறோம்.
பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்கும். இது பாருங்க கீழே டாஸ்க் பாரில் கேட்குது பாருங்க PDF ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணோன்னே எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி நம்மளை கேட்குது. நம்ம டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கலாம். PDF ரைட்டர் சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறோம். டெஸ்க்டாப்பில் பாருங்கள் அந்த கியூட் PDF ரைட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணது PDF ரைட்டராகவே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, நமக்கு ஒரு PDF-ஆகவே வந்து நமக்கு காமிக்குது. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. கியூட் PDF ரைட்டர் வந்து சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கம்ப்யூட்டரில் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். சில கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் சரியாக இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசன்ஸ் இருக்கலாம். அதாவது கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா வைரஸ் இருக்கலாம். அதனால் ஒரு ஆன்டிவைரஸ் ஒரிஜினல் இன்ஸ்டால் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டத்தை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டால் ஆகும். அப்படியும் ஓகே ஆகலை அப்படின்னா சிஸ்டத்தில் ஏதாவது சாஃப்ட்வேர் கரப்டாக இருக்கலாம், வைரஸ்னால கரப்டாக இருக்கலாம், இல்லைனா நம்ம திடீர்னு சிஸ்டம் ஆஃப் ஆகிறதால கரப்டாக இருக்கலாம் சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம். அதனால் ஒரு வாட்டி OS இன்ஸ்டாலேஷன் சொல்லுவோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு உங்கள் சிஸ்டத்தில் இருக்க ஃபைல் எல்லாம் பேக்கப் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி OS புதுசாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ஆன்டிவைரஸ் ஒரிஜினல் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்.